நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் 9000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, உப்பளங்கள் சந்தித்திருக்கக்கூடிய பாதிப்புகளை பதிவு செய்யுங்கள். என்பது பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அதாவது கடியால் துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த மாதமே அந்த உப்பு உற்பத்தி செய்யும் பணி நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே சேகரம் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டு மூடி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக, அதாவது மேடான பகுதியிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர் பொழுது அந்த உப்பள பாத்திகளை முழுவதுமாக அந்த மழைநீர் மூழ்கடித்து எங்கு பார்த்தாலும் அந்த உப்பள பாத்திகள் வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த உப்பள பாத்தி இது ஏழா ஆறா என்று தெரிகிறது. மேலும் இந்த தண்ணீர் வடிந்தால் மட்டுமே அந்த உப்பள பாத்திகளை மீண்டும், அதாவது கரை உடைப்பு ஏற்பட்டு தற்பொழுது உப்பள பாத்திகள் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டுள்ள சூழல்ல மீண்டும் அதனை கரையை அமைத்து மீண்டும் உப்பு உற்பத்தி செய்யப்படுவது என்பது இங்குள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். மேற்கொண்டு இந்த உப்பள நீரில் முழுவதுமாக வடிந்தால் மட்டுமே, அதே போல இந்த உப்பு உற்பத்தி ஏற்றுமதி செய்யும் பணி என்பதும் காலதாமதமாகவே துவங்கும் என்பது அங்குள்ள தொழிலாளர்களின் வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதனால் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் தற்பொழுது வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.